எனக்கு வாழ்க்கையில எதை எடுத்தாலுமே வெற்றி இல்ல. இந்த வார்த்தைய நீங்க லைஃப்ல ஒரு முறையாவது சொல்லியிருக்கலாம். அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படிப்புல முயற்சி பண்ணிருப்பீங்க, நினைத்த மதிப்பெண் கிடைச்சிருக்காது. ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிருப்பீங்க, அது கிடைச்சிருக்காது. ஒரு கனவை நோக்கி ஓடி இருப்பீங்க, அது நிஜமாக நடந்திருக்காது. பிறகு என்னதான் நடந்தது? மெதுவா உங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். என்னால முடியாது, நான் கொடுத்து வைக்கல, வெற்றி அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு மட்டும்தான். இப்படி பல எண்ணங்கள் உங்கள் மனதுக்குள்ள வந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது அது எத்தனை முறை கீழே விழுந்தது? ஒரு முறை, 2 முறை, இல்ல 10க்கும் மேற்பட்ட முறை கீழே விழுது. ஆனா ஒரு நாளுமே நடக்கிறது எனக்கு வராது அப்படின்னு முடிவெடுத்ததில்லை. விழுகிறது, எழுகிறது, மீண்டும் விழுகிறது, மீண்டும் எழுகிறது, இறுதியில் நடக்கிறது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில சில தோல்விகள் வந்தவுடனேயே நாம மட்டும் ஏன் நாம தோல்வியாளர்கள் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்? நினைவுல வச்சுக்கோங்க, தோல்வி அப்படிங்கிறது நீங்க பலவீனமானவர்கள் என்பதற்கான அடையாளம் இல்லை. நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்றதுக்கான அடையாளம். முயற்சி செய்யாதவர்களுக்கு தோல்வியும் கிடையாது, அவர்கள் ஆரம்பிக்கவும் மாட்டாங்க. நீங்க இன்றைக்கு அழுறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் நீங்க கனவு காண்கிறீர்கள். நீங்கள் போராடுகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் உயர் நினைக்கிறீர்கள். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் சாதிக்க முயற்சி செய்கிறீர்கள். அதனால் உங்கள் கஷ்டத்தை வெறுக்காதீர்கள். அது உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு சிப்பி ஒரு கல்லை செதுக்கும் போது அந்த கல் வலியை உணர்ந்தால் அது கண்டிப்பாக அழும். ஆனால் இறுதியில் என்ன நடக்கிறது? அதே கல் சிலையாக மாறுகிறது. அதே போல இன்று வாழ்க்கை உங்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. அது உங்களை தண்டிக்கவில்லை, அது உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் இப்போது அழும் காரணத்தை நினைத்து சிரிப்பீர்கள். நீங்கள் இப்போது பயப்படும் விஷயத்தை நினைத்து ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் இப்போது சந்திக்கும் கஷ்டத்தை நினைத்து பெருமைப்படுவீர்கள். ஏனென்றால் இந்த போராட்டம்தான் வலிமையான மனிதராக மாறப்போகிறது. எனவே மற்றவர்களின் வெற்றியை பார்த்து கவலைப்படாதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வேறு, உங்களுடைய வாழ்க்கை வேறு. அவர்களுடைய நேரம் வேறு, உங்களுடைய நேரம் வேறு. சூரியன் காலையில் உதிக்கிறது, நிலா இரவில் வருகிறது. இரண்டுமே சரியான நேரத்தில் தான் வருகிறது. அதே போலதான் உங்களுடைய நேரமும் வரும். அதுவரை முயற்சி செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். விழுந்தால் எழுங்கள், தோற்றால் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். உலகமே உங்களை நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களை நம்புங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் படிக்கும் இந்த அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையின் முழு கதை அல்ல. இது ஒரு பக்கம் மட்டுமே. இன்னும் பல பக்கங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கிறது. இன்னும் பல வெற்றிகள் உங்களை தேடி வர இருக்கின்றன. அதனால் கைவிடாதீர்கள், உடைந்து போகாதீர்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்கள் நேரம் வரும், உங்கள் நாள் வரும், உங்கள் வெற்றி வரும். அந்த நாளில் நான் கைவிடாமல் இருந்தது நல்லது என்று உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படுவீர்கள். அதுவரை தொடர்ந்து போராடுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் வெற்றி என்பது வேகமாக ஓடுபவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது அல்ல. கடைசி வரை கைவிடாமல் எவனொருவன் ஓடுகிறானோ அவனுக்கு சொந்தமானதுதான் வெற்றி. இதுபோல தொடர்ச்சியான மோட்டிவேஷன் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.